அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபி வந்து கடுமையான மலவிடயமாக அவர்கள் முன்வைத்தார்கள். அந்த நேரத்தில் மழை இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழைக்காக துஆ செய்தார்கள். அந்த துஆ மஸ்ஜிதிலிருந்து வெளியே செல்வதற்கு முன்பு கபூலாகிவிட்டது. அது கபூலாகின காரணத்தினால் கடுமையான மழை பெய்ஞ்சு ஒரு வார காலத்தில் பல சேதங்கள் மழையினால் ஏற்பட்டது. அப்பொழுது சஹாபி அவர்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், சென்ற வாரம் நீங்க துஆ செய்தீங்க, அதுல நாங்க சரியான புரோஷனம் அடைவதற்காக வேண்டிய உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டோம். மழை அதிகரித்த காரணத்தினால் பலத்த சேதம் உண்டாகி இருக்குதுன்னு சொன்னார்கள். அப்பொழுது சஹீல் புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த துஆவை நபி அவர்கள் ஓதினார்கள். அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, اللهم على الآكام والجبال والآجام والضراب والأودية ومنابت الشجر. யா அல்லாஹ், எங்கள் சுற்றுப்புறங்களில் இம்மலையை நீ பொழிய வைப்பாயாக, இதை எங்களுக்கு பாதகமாக ஆக்கிவிடாதே. யா அல்லாஹ், மணக்குன்றுகள், மலைகள், அடர்ந்த காடுகள், பெரும் பாறைகள், ஓடைகள், விளை நிலங்கள் ஆகியவற்றின் மீது இம்மலையை பொழிய செய்வாயாக என்று சொன்னார். அந்த துஆ உடனடியாக மலையால வரக்கூடிய ஆபத்துகளை நிறுத்தக்கூடியதாக இருந்தது. காற்று வேகமாக வீசிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா உர்சிலத் பிஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா ஷர்ரி மா உர்சிலத் பிஹி. அல்லாஹ், இந்த காற்றின் நன்மையையும் அதிலே மறைந்திருக்கும் நன்மையையும் அது எதனுடன் அனுப்பப்பெற்றதோ அதன் நன்மையையும் உன்னிடம் வேண்டுகிறேன் என்று நபி அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார். அந்த காற்றுடைய நன்மை, அதோடு வரக்கூடிய நன்மை, அது எதோடு அனுப்பப்பட்டிருக்கிறதோ அதே போன்று இந்த காற்றில் தீங்கிலிருந்தும் அது எந்த முறையில் வருகிறதோ அது எல்லா தீங்கிலிருந்தும் நபி அவர்கள் பாதுகாப்பு. குறைந்தபட்சம் இந்த துஆவுடைய முதல் பகுதி அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா என்ற இந்த பகுதி என்றாலும் நாங்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்ளவும், இந்த மலை இது எங்கள் சுற்றுப்புறங்களில் இந்த மலை பொழிய செய்வாயாக, இதை எங்களுக்கு பாதகமாக ஆக்கிவிடாதே என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்ளவும். இன்னொரு சின்ன துஆ இருக்குது, எல்லாரும் ஓதலாம். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ், இந்த மலையை எமக்கு பயனுள்ளதாக ஆக்கி தருவாய். கண்ணியமானவர்களே, அந்தந்த நேரத்துக்கு செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்க்கு மிக விருப்பமானது. அதைதான் இல்முல் ஹால் என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுக்கு அந்த நேரத்தில் செய்யற அமல் அது ஆக விசேஷமானது. இந்த நேரம் மழை பொழிந்து கொண்டிருக்குது. பல சந்தர்ப்பங்கள்ல நாங்க இதை ஓதி பார்த்திருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், நின்று கொண்டு இருக்கக்கூடிய மழை அது மிக அழகான முறையில புரோஷனம் உள்ளதாக மாறிவிடுகிறது. அதே நேரம் அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ், இந்த மலையை பயனுள்ள, லாபமுள்ள, கைருள்ள மலையாக ஆக்கி தருவாயாக என்று கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா அதையும் கபூல் செய்கிறான். கண்ணியமானவர்களே, நாங்கள் நீங்க எல்லோரும் ஒரு விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும். அதுதான் ஷுக்ர் செய்வதும் துஆ கேட்பதும்.
அல்லாஹ்க்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு செய்த அருள் பாக்கியங்கள் அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நிஅமத்துகளாக அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் உங்களை யதீமாக இருந்து எப்படி அல்லாஹ் பாதுகாத்து, அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டமாக இருந்த நேரத்தில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா துணைவியாக தந்து உங்களுக்கு உதவிக்கு தந்து, உங்களுக்கு மக்கால சிரமம் வந்த நேரத்தில் எப்படி மக்கால இருந்து உங்களுக்கு நாங்கள் ஹிஜ்ரத் செய்ய வைத்து அல்லாஹ் எப்படி உங்களை இந்த நிலைமையில் ஆளாக்கி இருக்கிறான் என்பதை நீங்கள் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ் விரும்புகிறான். நாங்கள் எல்லாரும் எல்லா நேரங்களிலும் ஷுக்ர் அதிகரித்துக் கொள்வோம். ஷுக்ர் அல்லாஹுடைய சிஃபத், அல்லாஹுடைய தன்மைகள் உண்டு. அது நாவாலும் உள்ளத்தாலும் செயலாகும். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திக் கொண்டே அல்லாஹ் எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் தந்திருக்கிறான், செல்வத்தை தந்திருக்கிறான், எனக்கு கண் பார்வை தந்திருக்கிறான், நடக்கக்கூடிய சக்தியை தந்திருக்கிறான், உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். பலருக்கு இருக்கக்கூடிய நோய்களை பார்க்கும் பொழுது எனக்கு அதுல கொஞ்சத்தை தான் தந்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுக்கு அதிகமாக ஷுக்ர் செய்கின்றான். ஷுக்ர் அல்லாஹ்க்கு விருப்பம். ஷுக்ர் செய்யும் பொழுது ஷுக்ர்தும் ஷுக்ர் செய்யும் பொழுது அல்லாஹ் அதுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கு அதிகரிக்க செய்யலாம். அழகுல, தோற்றத்துல, சுகத்துல, செல்வத்துல, குடும்பத்துல, உறவினர்கள்ல, வியாபாரத்துல, தொழில அல்லாஹ் எல்லாத்திலையும் பார்க்க செய்யலாம். ஷுக்ருடைய நாவில்லாதவர்களுக்கு அல்லாஹ் அதை கொடுத்துட்டு பறிச்சு விடுகிறான். வெண்குஷ்டமுடைய கண் பார்வையற்ற அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து சோதித்தது அதான். நன்றி இல்லாதவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறது இல்லை. அதனால நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய மிக விருப்பமான ஒன்றாக இருக்குது. அல்லாஹுடைய சிஃபத். குல் ரப்பி ஜித்னி இல்மா. அல்லாஹ் அறிந்தவன், எல்லாவற்றையும் அறிந்தவன். அல்லாஹ் பார்வையாளன், எல்லாத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் கொடையாளன், அனைவர்களுக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கிறான். அர் ரஹ்மான், சுப்ஹானல்லாஹ், நாஸ்திகருக்கு கொடுக்கிறான், சிலை வணங்கக்கூடியவர்களுக்கும் கொடுக்கிறான். ஏகத்துவம் தான் உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ரப் அல்லாஹு ஸமத். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நிகர் யாரும் இல்லை என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக், அவர்களா அல்லாஹ்வுடைய இந்த அருளை பங்கெடுக்கிறார்கள். نحن قسمنا بينهم معيشتهم في الحياة الدنيا ورفعنا بعضهم فوق بعض درجات ليتخذ بعضهم بعضا سخريا. அவர்கள் இதை பங்கெடுக்கிறார்கள், நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கிறோம். நாம் ஒருவருக்கு தேவையுள்ளவர் வச்சிருக்கிறோம். எல்லாரையும் சமத்துவமான பணக்காரர்கள் ஆக்கினா வேலை செய்யக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாரையும் ஏழைக்காரர்களாக மாத்திட்டா பணம் உள்ளவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. பணக்காரர்கள் ஏற்படுத்தி அல்லாஹ் ஏழைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். தேவையுள்ளவர்களை ஏற்படுத்தின அல்லாஹ் தேவையுள்ளவர்களை வகைப்படுத்தி இருக்கிறார். தனவந்தருக்கு தேவை, ஆட்சியாளருக்கு தேவை, மந்திரிக்கு தேவை, ஊரில் உள்ள தலைவருக்கு தேவை, எல்லாருக்கும் தேவை. ஒருவருடைய தேவை ஒருவரை நாடக்கூடிய நேரத்தில் அது சிறப்பாக இயங்குறதை நீங்க பாக்குறீங்க அல்லவா என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். அதனால் நாங்க நீங்க எல்லாரும் அல்லாஹ்வுக்கு இந்த நியமத்துக்கு, அல்லாஹ் தந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய நேரத்தில் ஆகப்பெரிய நியமத்து தான் இந்த உலகத்தில் எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நியமத், இந்த இஸ்லாமுடைய நியமத். உலகத்தில் எல்லாத்தையும் தந்துட்டு, உலகத்தையே தந்துட்டு அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை பறிச்சுட்டான்டா அதை போல துப்பாக்கியவான் வேற ஒன்று இருக்க முடியாது. அல்லாஹ் ஒன்றுமே தராம இந்த இஸ்லாத்தோட மட்டும் இன்றைக்கு அந்த பலஸ்தீன்ல, அந்த உருதுன்ல மக்கள் துடிக்கிறது பெரிய பாக்கியவான்கள். எங்களுக்கு பகரமாக உலகத்துல இஸ்லாம் தீனுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடியவர்கள், உயிர் வாழக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில அவர்கள் அல்லாஹ் என்ற பேருக்காக வேண்டி அவர்கள் அளிக்கப்படுகிறார்கள். நிச்சயமாக அதுக்குரியதை அவர்கள் பெற்றுக்கொள்ளதான் போகிறார்கள். சஹாபாக்கள் இதை தந்த கண்ணால கண்டார்கள். நெருப்ப பத்த வச்சு பாத்திரத்தை வச்சு தண்ணீரை போட்டு 2 சஹாபாக்களை தூக்கி அதுல போட்டுட்டு ஒரு எதிரி அந்த அப்துல்லா இப்னு ஹுஸாஃபா ஸஹ்மி அவர்களை தூக்கி அதுல போடக்குள்ள அவர் அழுதார். ஏன் அழுகிறான்னு கேட்ட நேரம், எனக்கிட்ட ஒரு உயிர் தான் இருக்குது, என் மேனில் உள்ள ரோமங்கள் அளவு உயிர் இருந்தா ஒன்றின் பின்னாக நான் அல்லாஹ்வுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த காட்சி கேட்ட அவன் திகச்சு போனான். நான் உன்னை மன்னிக்கிறேன், உன்னை விட்டுறேன், நீ எனக்கு ஒரு காரியம் தான் செய்யணும்,
உன்னை மட்டுமில்ல உன் படையை மன்னிக்கிறேன், இல்லன்னா எல்லாத்தையும் கொண்டு குமிச்சிருவேன் சொன்ன நேரத்துல என்ன செய்யணும்? என்ற தலையில நீ முத்தமிடணும் சொன்னான். அவர் சொன்னார், நான் ஒரு சின்ன வேலை தானே செய்யணும், ஏண்ட உயிர் போனாலும் பரவாயில்ல, தோழர்களோட உயிரை பாதுகாக்கிறேன் என்று அந்த அரசருடைய நெற்றில முத்தமிட்டுட்டு எல்லாரையும் எடுத்துட்டு வரக்குள்ள உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஓ மக்களே, இந்த வரக்கூடியவர்களை நீங்க முத்தமிட்டு வரவேறுங்கன்னு சொன்னார்கள். ஈமான் அப்படித்தான் இருக்கணும் சகோதரர்களே. அல்லாஹ் தந்த அந்த சக்தி எங்களுக்கு ஆக பெருமதியானது. அல்லாஹ்வுடைய சக்தியை ஒரு நாளும் அல்லாஹ் ஒவ்வொரு மூமினுக்கும் தந்திருக்கிறான். யாரெல்லாம் உலகத்துல கலிமா சொன்னவர்கள் இருக்கிறார்களோ ஈமான் உள்ளவர்கள் தான், இஸ்லாம் உள்ளவர்கள் தான். அதுல கூடல் குறைவில் இருக்கும். ஒருவர் பாவத்தோட ஈமானோடு இருப்பார், ஒருவர் பாவம் இல்லாம ஈமானோடு இருப்பார், ஒருவர் சிறிய பாவத்தோடு இருப்பார், ஒருவர் பெரிய பாவத்தோடு இருப்பார், ஒருவர் ஆகப்பெரிய அநியாயக்காரராக இருப்பார். எல்லாருக்கும் அல்லா இடத்துல உண்மையான உறுதியான திடமான அந்த தௌபா வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் கருணை உள்ளவன். அர் ரஹ்மான் என்பது ரா ஹா மீம் அலிஃப் நூன் 5 எழுத்துகள். அல்லாஹ் யூதனுடனும் இரக்கமுள்ளவன், கிறிஸ்தவர்களுடன் இரக்கமுள்ளவன், பௌத்தர்களுடன் இரக்கமுள்ளவன். அல்லாஹ் இந்துக்களுடன் இரக்கமுள்ளவன், நாஸ்திகளோட இரக்கமுள்ளவன், முஸ்லிம்களோட மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய இரக்கம். அர் ரஹ்மான் என்பது எல்லாத்துக்கும் ரஹ்மான். அதனாலதான் அவர்கள் அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக் நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்துஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅத் தரஜாத் என்று அல்லாஹ் சொல்வது மட்டுமல்ல, குர்ஆன் ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதா வகஅத்தில் வாகியா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பிரப்பின் நாஸ். அந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பது அல்லாஹ் 114 இன்னஹு மின் சுலைமான இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 114 இடங்கள்ல 113 சூறாக்கள் ஆரம்பத்துல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் வைத்திருக்கிறது போல சூரத்துல இடையிலையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இதை வைத்திருக்கிறான். ரஹ்மான் 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 இரக்கமுள்ளவன், அளவற்ற அருளாளன். அதே நேரத்தில் ரஹீம் 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 அவன் நீதமானவன், அளவற்ற அருளாளன் போல நிகரற்ற அன்புடையவன். அந்த நிகரற்ற அன்பை நீங்க பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை கியாமத் நாளையில் அல்லாஹ் இரக்கத்தை எங்க வெளிப்படுத்துவான் என்றால், யாரெல்லாம் அல்லாஹ்வுடன் நெருங்கினார்களோ, அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தையும் நபித்துவத்தையும் ஆகிரத்தையும் நம்பி வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தை கொடுத்திருக்கிறான். பின்னால வரக்கூடியவர்கள் தயவு செய்து மேல் மாடிக்கு போங்க, இங்க கீழே இடம் நிறைஞ்சிருச்சு, நீங்க இடையில அப்படி பாஞ்சு வாருது, அது ஒரு பாவம், குற்றம், அது தவறு, அது செய்ய வானா. அல்லாஹ்ட மாளிகை இபாதத்துக்கு வாரீங்க, சொன்னங்க வாரீங்க, முந்தி வந்தவங்களோட அந்த உரிமைகளை பறிக்கிறீங்க, இது முறை இல்லை. முந்தி வந்தவர்கள் இடம் வைக்காம நிரப்பிக் கொள்ளணும், இல்லைன்னா அவர் அதை பார்த்துட்டு தான் வரக்கூடிய நிலைமை வருகிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. மேல் மாடியில இங்க கீழே இறங்கிச்சுட்டா இந்த கதவை மூடிடுங்க, மேலுள்ளவர்கள் மேல போகட்டும். இதுக்கு நீங்க அப்படி வைக்கும் பொழுது அவர்கள் இடையில வந்து அவர்கள் பாவிகளாக நீங்களும் பாவிகளாக எங்களையும் இடையில பேச வைக்கிறீங்க. கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஈமானிய உணர்வோட நாங்க வாழ்ந்து மரணிக்கணும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த ஈமானிய பாக்கியத்தை நசீபாக்கணும். கலிமாவோட யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். விசுவாசிகளே, நீங்க ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைப்பு தருகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை நேசிக்கிறான். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முக்லிஸன் தகலல் ஜன்னah. யார் கலிமாவை இக்லாசுடன் மொழிவாரோ தகல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போவார். மா இக்லாசுஹா யா ரசூலுல்லாஹ், கலிமாவுடைய இக்லாஸ் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். சில மனிதர்களுக்கு கடைசி நேரத்தில் அது நசீபாகிறது, சில மனிதர்களுக்கு சுப்ஹானல்லாஹ் வாழ்நாள் முழுதும் அது நசீபாகிறது. சில மனிதர்கள் நல்லவர்களாக வாழ்ந்துட்டு கடைசி நேரத்தில் அந்த பாக்கியம் இல்லாதவர்களாக போய்விடுகிறார்கள். சரியான பாய்ந்து கொண்டிருக்கணும். அல் ஈமானு பைனல் ஹௌஃபி வர் ரஜா. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஈமான் அது பயத்துக்கும் நம்பிக்கைக்கும் இடையில் உள்ளது. நேற்று தான் நான் ஒரு பாடத்தை சஹீல் புகாரில நான் ஹதீஸ் பாடத்தை நடத்தும் பொழுது
எனக்கு மாணவர்கள் முன்னிலையில அதை நாம் எடுத்து புகாரியுடைய அந்த ஹதீஸை வாசிக்கும் பொழுது எங்களுடைய மேலும் புல்லரித்து போகிறது. ஒருவர் நல்ல நெருங்கி நபியோட இருந்தார். அவர் வேறொரு மதத்தை சேர்ந்தவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு எழுத்து ஆளும் இருந்தது. எழுத்து ஆளும் இருந்ததுனால எழுத ஆரம்பிச்சார், வஹி எழுதினார். ஒரு நாள் அவருக்கு ஷைத்தான் ஒரு விஷயத்தை போட்டான். என்ன போட்டான்னா, நான் சொல்றதெல்லாம் நபி எழுதுறாரு என்று போட்டான். அந்த தவறான வார்த்தை அவர் பாவிக்க போயிட்டு அவர் மதம் மாறி போயிட்டார். அவர் போய் மரணித்தார் ஒரு அந்நிய மதத்தில். அவரை அடக்கினாங்க, பூமி தூக்கி வெளியே போட்டுருச்சு. இமாம் புகாரி அவர்கள் இதை பதிவு செய்கிறார்கள். கடைசி மனாக்கிபுடைய பாடத்தில் அலாமாத்து நுபுவா என்ற அந்த தலைப்பில் இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். தூக்கி பூமி வெளியே போட்டுருச்சு. அந்நியர்கள் சொன்னார்கள், இது யாருடைய வேலை? முகம்மதுடைய வேலை. நவுதுபில்லாஹ். பணத்தோட நபி அவங்க விளையாட மாட்டாங்க. மனிதனுடைய புறம் பேசுறதே பிணத்தை சாப்பிடறதுக்கு சமம் என்று குர்ஆன் சொல்லி இருக்க நபி அவர்கள் பிணத்தோட விளையாடுவார்களா? இரண்டாவது நாள் மிக ஆழமாக அடக்கினார்கள், அதுவும் தூக்கி வெளியே போட்டுருச்சு. அப்பையும் அப்படிதான் சொன்னார்கள். மூணாவது நாள் மிக ஆழமாக தோன்றினார்கள். அப்ப மூணாவது நாள் வெளியே போட்டுள்ள அவர்களே சொல்ல ஆரம்பித்தார்கள், இது நபியுடைய வேலை, இது அல்லாஹ்வுடைய வேலை. யாரும் அல்லாஹ்வுடைய விளையாட பார்க்க கூடாது. ரஹ்மானோட விளையாடினா இந்த பட்சரப்பிக்கல ஷதீத், அவன் கடினமானவன், இரக்கமுள்ளவன். பிடிக்க வந்தால் யாரும் தப்ப முடியாது. பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் அல்லாஹ்வுடைய புடியிலிருந்து ஒரு நாளும் தப்பிக்கொள்ளாது. விட்டு தருவான். உம்லிலகும் இந்த கைதி மத்தியில் விட்டு கொடுப்பேன், அவகாசம் கொடுப்பேன், சந்தர்ப்பம் கொடுப்பேன், சாய்ஸ் கொடுப்பேன், மன்னிப்பு கேட்கறதுக்கு எல்லா அவகாசமும் கொடுப்பேன். பாவிகளே இல்லைன்னா அல்லாஹ் தால அவர்கள் அழிச்சிட்டு பாவம் செய்யக்கூடியவர்களை வச்சு தௌபா சேமிச்சு அல்லாஹ் உலகத்தை வாழ வச்சிருக்கிறான், வாழ வைக்கிறான். கனிவான்களே, பாவம் செய்தவர்கள் பாவத்தை ஏற்றுக்கொள்ளணும். குல்லு பனி ஆதம் ஹத்தாவன், நம்முடைய குழந்தைகள் எல்லாம் தவறு செய்யக்கூடியவர்கள். கைருல் ஹத்தாயின தௌபாகும், சிறந்த தௌபா யாருக்கு கிடைக்கும்னா அவர்கள் அதுக்கு பிறகு அதுக்கு திரும்பக்கூடாது. பாவத்தை நினைக்கணும், மற்றவர்கள் நினைக்க வைக்கக்கூடாது, மற்றவர்கள் பாவத்தை விமர்சிக்க கூடாது, உன்னத்தர் செஞ்ச தவற நினைவு வச்சு அடிக்க கூடாது. அது அவரு செஞ்சது, அவருடைய தௌபா. நான் நீங்களும் ஒத்தர் செஞ்ச பாவத்தை விமர்சிக்க ஆரம்பிச்சா அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அல்லாஹ் அந்த பாவத்தில் யார் விமர்சிக்கிறார்களோ அவர்களை ஈடுபடுத்தாம மௌத்தாக்க மாட்டான். ஒருவர் குடிச்சார், திருடினார், விபச்சாரத்தில் ஈடுபட்டார். ஒருவருக்கு தெரியும் அவர் செஞ்சது, அது அவர் பரப்புறார், விமர்சிக்கிறார். அவர் விமர்சிக்கிறது, அவர் தௌபா செஞ்சிட்டார். குடிச்சார், தௌபா செஞ்சிட்டார், அவரை மன்னிச்சுட்டான் அல்லாஹ். அவர் கொலை செஞ்சார், தௌபா செஞ்சிட்டார், மன்னிச்சுட்டான் அல்லாஹ். அவர் அநியாயம் செஞ்சார், மன்னிப்பு கேட்டார், மன்னிச்சுட்டான் அல்லாஹ். இவர் யார் அதை விமர்சிக்க? இவர் யார் அதை சொல்ல? ஒருவர் மதீனாக்கு வந்து ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இப்படி சொன்ன நேரத்தில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நீ யார் அதை சொல்ல? உஸ்மான் ஹுனைன்ல ஓடினவர் அல்லவா? உஸ்மான் ஹுதைபியால பையத்தில் இருக்கல்ல தானே? உஸ்மான் பத்ர்ல இருக்கல்ல தானே என்று விமர்சித்தார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. அப்ப அப்துல்லா இப்னு உமர் சொன்னார்கள், பத்ர்ல அவர் கலக்காத காரணம் நபி அவங்க பத்ர்ல அவரை நிறுத்திட்டு போனாங்க. நீ என்ற மகள் உம்மு குல்சூம் சுகம் இல்லாம இருக்கிறா, நீ வர வேண்டாம், இருந்துட்டு வா. சொல்லலாம், நான் அல்லாஹ்வுடைய பாதையில போறதுக்கு பேர் எழுதிருக்கிறேன். நான் அல்லாஹ்வுடைய பாதையில போகட்டுமா, என் மனைவியோட ஹஜ்ஜிக்கு போகட்டுமா என்று கேட்ட நேரம், உன் மனைவியோட நீ ஹஜ்ஜிக்கு போ, அல்லாஹ்வுடைய பாதையில போகாதுன்னு சொன்னார்கள். என் உம்மா சுகம் இல்லாம இருக்கிறாங்க, நான் உங்களை வந்து பார்க்கணும், நீ என்ன பார்க்க வராத, உன் உம்மாவோட சொன்னார்கள். நபியுடைய அந்த விசாலமான பார்வை பாருங்க. கர்ணி யமன்ல இருந்து மக்கா மதீனாக்கு வர்றதுக்கு மிச்ச காலம் போகாது, வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா என்ன பார்த்து நீ சஹாபி ஆகிறத விட என்ன பார்க்காம உன்னை தாயை பார்த்து கொள்றதுதான் உனக்கு மேலானது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கற்றுக் கொடுத்தார்கள். அதே மாதிரிதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அது ஏண்ட மகளாக இருக்கலாம், உண்ட மனைவியை பார்த்துக் கொள்றது உண்ட கடமை. அவள் சுகைனமாக இருக்கிறா, அவளை விட்டுட்டு நீ பதில வர தேவையில்லை, உனக்கு பதிலுடைய பேர் வராவிட்டாலும் அதுக்குரிய நன்மை அல்லாஹ் தருவான், உண்ட மனைவியை பார்த்துக் கொள்றது உனக்கு கடமைன்னு சொன்னார்கள். அதை பார்த்ததை வச்சு இவர் விமர்சித்தார். விமர்சிக்கக்கூடியவர்கள் அடிநுடி இல்லாமல் விமர்சிப்பார்கள். எல்லா விமர்சனத்தையும் தூக்கி எடுத்துக்கொண்டு பாராட்டிக் கொண்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிக்கொண்டு கஃபாபில் கதிவன் குல்லி மாசமே ஒரு மனிதன் பொய்க்காரனாகிறதுக்கு போதும் கேட்கிறதெல்லாம் அவர் பேசுறது என்று சொன்னார்கள். இரண்டாவது, ஹுதைபியால் அவர் இருக்கவில்லை என்று சொன்னார்கள், ஹுனைனில் அவர் ஓடினார் என்று சொன்னார்கள். 12 பேர் தான் மிஞ்சார்கள். அல்லாஹ் தஆலா லக்கத் நஸரக்குமுல்லாஹு மவாசின கஸீரத்து வ யௌம ஹுனைன் இத அஜபத்துக்கும் கஸரத்துக்கும் ஃபலம் துன்கும் ஷைஆ ذاقت عليكم الارض بما رحبت ثم وليتم مدبرين. 12000 சஹாபாக்கள் 4000 காஃபிர்களை முகம் கொடுக்க இல்லாம போச்சு. எல்லாரும் ஓடினாங்க. 12 பேர் தான் மிஞ்சினாங்க. அதுல உஸ்மானும் ஓடிட்டார். அப்ப அல்லாஹ் தஆலா லக்கத் அஃபா அன்கும், உங்களை மன்னிச்சேன்னு சொல்லிட்டாங்க. மன்னிச்ச சஹாபிய இவர் உட்கார்ந்து கொண்டு விமர்சிக்கிறார். அவர்கள் எல்லாம் மௌத்தா போனதுக்கு பிறகு அதுக்கு தான் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வே மன்னிச்சதுக்கு பிறகு நீ யாரப்பா பேசுறதுக்கு? ஒரு மனிதன் தவறு செய்வான், மலக்கல்ல, மலக்கு தான் லா யஸ்ஸுல் அல்லாஹ் மா அமரஹும். உன்ன வேலைக்காரன் உனக்கு பல தவறுகள் செஞ்சாலும் அவனுக்கு மன்னிப்ப கொடு என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் எங்களோட மார்க்கம், அதுதான் நாங்க நீங்க கடைபிடிக்கணும். அந்த அடிப்படையில தான் நாங்க வாழணும். அதனால கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையை எப்பயும் ஞாபகத்தை வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், நன்றி செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். எப்பொழுதுமே நன்றி செய்து கொண்டே இருக்கணும். அதே நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்கணும். ஒரு பெரிய ஆலிம் சென்ற வாரம் அந்த பிற 29 ரபியுல் சானில மதீனா முனவ்வரால அவர்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு நசீஹத்து செய்யுங்க என்று கேட்ட நேரத்தில் அவர் 2 விஷயத்தை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு எழுதி கொடுத்தார். முஃப்தி தகி உஸ்மானி 84 வயதுடைய உலகத்தில் மிக சிறந்த அல்லாஹுடைய ஒரு நல்லடியார், அவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கும் கிடைச்சி அவர்கள் சொன்னார்கள், நீங்க ஷுக்ர் அதிகரிங்க, இஸ்திக்ஃபார் அதிகரிங்க. பாவத்தை செய்யக்கூடியவன் உடனடியாக அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யணும். அதுக்கும் டைம் வச்சு கொண்டு இருக்க கூடாது. தவறு நடக்கும், உடனே எலக்ட் ஆகிட்டா நீ மூமின் என்பதற்கு உனக்கிட்ட ஒரு தர்மாமீட்டர் இருக்குது. அது என்னன்னு சொன்னா, உண்ட நலம் உண்ட சந்தோஷத்திலையும் உண்ட பாவம் உண்ட துக்கத்திலையும், நான் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டனே, நான் இப்படி ஒரு அநியாயத்தை செஞ்சுட்டனே, நான் இப்படி ஒரு குற்றத்தை செஞ்சுட்டனே, நான் இப்படி ஒரு தவறை செஞ்சுட்டனே, நான் செஞ்சது ரகசியமாகத்தானே, வேற யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் கிட்ட தலையை கீழே போட்டு, அல்லாஹுக்காக விருப்பம் தலையை கீழே போட்டுறது, சஜிதாக்கு போறது, சஜிதா செஞ்சு அல்லாஹ் கிட்ட பண்றாரு கொல அந்த ரப் இறக்கம் அல்லாஹ் நாளைக்கு சில மனிதர்களை ஒன்று சேர்ப்பானாம், கூப்பிடுவாராம், அழைப்பானாம், அழைத்து சொல்லுவாராம், உங்க பாவத்தை இப்படி இப்படி எல்லாம் நான் கண்டிருக்கிறேன். அல்லாஹ் எண்ணுவான், 1 2 3 4 5 6 எண்ணிக்கொண்டே போவான். நீ இதை செஞ்சா, இந்த பெண்ணுக்கு இப்படி அநியாயம் செஞ்சா, இந்த உங்க தகப்பனுக்கு இப்படி நடந்து கொண்டா, உங்க தாய் இப்படி நடந்து கொண்டா, உங்க சகோதரர்களுக்கு இப்படி செய்தா, உங்க நண்பர்களுக்கு இப்படி செய்தா, அநியாயம் செய்தவனே என்று சொல்லக்கூட நடுங்குவான். அல்லாஹ் சொல்லுவானா, மறைச்சிட்டேன், மன்னிச்சிட்டேன், நீ போச்சு. கொஞ்சம் சிந்திச்சுவாங்க. அல்லாஹ் இவ்வளவு இறக்கம் இல்ல. நான் சில நேரங்கள்ல சில எம்பசிக்கு போயிட்டு விசா எடுக்க போக்கல, அந்த விசா கவுண்டர்ல உள்ளவனை பார்க்கல, அந்த திற மட்டும்தான் இருக்கும், உள்ளுக்கு இருந்து பேசுவாங்க. பொதுவாக ஜப்பனீஸ் எம்பசி அப்படித்தான். ஆனா அல்லாஹ் நாளைக்கு எந்த திரையும் இல்லாம எங்களை சந்திக்க போறேன். இன்னக்கும் சத்தரோட ரப்பக்கும் கமாத்தரோட ஆதல் கலர் சந்திரன் 14ஆம் நாள் பார்க்கறது போல ரப்பனையே பார்ப்பீங்க. அல்லாஹ் சொல்ல போகிறான், மன்னிச்சுட்டேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறது சரியான லேசு, மனிதன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறது சரியான கஷ்டம். மனிதர்கள் தான் கட்ச், வைராக்கியம், ஈகோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழ்றது
மனிதத்தாக கெட்ட பண்பு. நாங்க வாழ்றது யானையோட, அரபுலகம் வாழ்றது ஒட்டகத்தோட. நாங்க இந்த நாட்டில் ஆக கூட காண்றது பெரிய மிருகம் யானை, அரபுலகத்துல காண்றது ஒட்டகம். இது ரெண்டுக்கும் இருக்கிற பொல்லாத நோய் தான் வைராக்கியம். யானைக்கும் இருக்கிற, ஒட்டகத்துக்கும் இருக்கிற வைராக்கியம் பொல்லாதது. அதை வைக்க கூடாது. உள்ளத்தை அது ஒயிட் பேப்பர் போல வச்சுக்கணும். அது சுத்தமாக இருக்கணும். எந்த நேரம் யாரையும் மன்னிக்கிறதாக இருக்கணும். அதுதான் அந்த உயர்வுக்கு காரணமாக, கண்ணியத்துக்கு காரணமாக. வீட்டுல, குடும்பத்துல, இனபந்துகள், நேசர்கள், நண்பர்கள் தவறு யாருதான் செய்யறதில்லை. எல்லாரும் தவறு செய்வாங்க. அதை விமர்சிக்க கூடாது. நான் அடிக்கடி பேசுற ஒன்றுதான். இன்னைக்கு வரக்குள்ள சகோதரர் சொன்னார், இன்னைக்கு 985வது குத்பா ரேடியோல ஒளிபரப்பாகிறது. 2005 அது டிசம்பர் மாசம் ஆரம்பிச்சது. 10 வருஷத்துக்கு 520 குத்வாக்கள். வார வருஷம் அது ஜனவரி ஆகும் பொழுது அது 1000 குத்வாக்களாக மாறும். அல்ல எனக்கும் இதுல இந்த மெம்பர்ல சுமார் 35 வருஷமாக ஏறக்கூடிய பாக்கியத்தை வந்திருக்கிறது. நான் இன்னைக்கு உங்களோட கடைசி கொத்துபாவாக நினைச்சு கொண்டுதான் உங்களுக்கு பேசுறேன். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌபாவை பார்க்கணும். நான் உண்மையான நல்லடியாக உலகத்தை விட்டு பிரியும். எங்களோட நாட்டு நல்ல நாடு. பல இனங்கள் வாழ்ந்தாலும் நாங்கள் நல்ல ஒற்றுமையாக வாழ்ந்திருக்கிறோம். சில சக்திகள் தவறாக பயன்படுத்தினார்கள். ஆனால் 38 வருஷமாக 35 வருஷமாக நான் மட்டுமல்ல, இந்த மெம்பர்ல எல்லாரும், இந்த 3000 மஸ்ஜிதில் ஏறக்கூடிய எல்லாரும் ஒரே செய்தியை தான் சொல்லி வருகிறோம். அன்பாக நடங்க, நிதானமாக நடங்க, பொறுமையோடு நடங்க, அகலாக்கோடு நடங்க, விட்டு கொடுத்து நடங்க, தாராள தன்மையோடு நடங்க, குற்றத்தை தன்னுடையதாக பாருங்க, மற்றவர் மீது போடாதீங்க. இதைதான் சொல்லி வருகிறோம். இதை சொல்லி வரும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நாங்கள் உலகத்தில் பார்க்கிறோம். எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் இந்த ஜெமியத்துல் உலமா பொறுப்பெடுத்த காலத்திலிருந்து ஏராளமானவர்கள் எனக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த வாழ்க்கையில் நான் அவர்களுக்கு பதுவா செஞ்சேன். அவர்களுக்கு துவா மட்டும் நான் செய்தது. இஸ்லாத்துக்காக, தீனுக்காக பலரும் பலரையும் செஞ்சிருக்கிறாங்க. அது என்னால மன்னிக்கலாது. எனக்கு செஞ்சவர்களுக்கு என்னால மன்னிக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு செஞ்சவர்களுக்கு சமீபத்தில் சிலர் எனக்கு அடிக்கடி மெசேஜ் பண்றாங்க, இந்த அரசாங்கத்தை பத்தி சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க, இதை பத்தி சொல்லுங்க. அப்ப நான் அவர்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு மெசேஜ் ஒன்று வச்சிருக்கிறேன். நான் முஸ்லிம்ஸ் லீடர்ஸுக்கு நான் அதை அனுப்புறேன், எங்களோட நண்பர்களுக்கும் அனுப்புறேன். அது என்னன்னா, அப்ரஹா காபத்துல்லா உடைக்கிறதுக்கு யமன்ல இருந்து படையெடுத்து வந்தான். படையெடுத்து வரக்கூடிய நேரத்தில் அப்துல் முத்தலிப் நபியுடைய அப்பா, அவருக்கு 200 ஒட்டகம் இருந்தது. அத பலவந்தமாக பறிச்சுட்டாங்க அந்த படையினர்கள், அப்ரஹாவுடைய படை. அப்துல் முத்தலிப் ஒரு பெரிய மனிதர் என்ற காரணத்தினால அவரை அழைச்சாங்க. அப்ரஹா பேசணும் என்றார். அவர் பேசினார். இவர் போயிட்டு சொன்னார், தயவு செய்து என் ஒட்டகத்தை ரிட்டர்ன் பண்ணிருங்க. சிரிச்சான் அப்ரஹா. என்னப்பா, நான் காபத்துல்லா உடைக்க வந்திருக்கிறேன், நீ இவ்வளவு சின்ன ஒட்டகத்தை பத்தி பேசுறியே? அவர் சொன்னார், ஒட்டகம் ஏண்ட காபத்துல்லா அல்லாத பார்த்துக்கொள்வான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் தர்மீஹிம் பிஹிஜாரத்தி மின் சிஜீல் வஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல். கரும்ப சப்பி போட்டது போல அந்த பொடி கற்களை அந்த புறாவை போல பறவை வந்து போட்டது சக்கைகளாக மாறினார்கள். அப்ப நான் சொல்றது இந்த பாருங்க, ஆட்சியை கொண்டு வர்றது, ஆட்சியை இறக்குறது அது அல்லாத வேலை. எங்கட வேலை என்ன பார்த்துக் கொள்றது, எந்த குடும்பத்தை பார்த்துக் கொள்றது, எந்த நண்பர்களை பார்த்துக் கொள்றது, எதுல பார்த்துக் கொள்றது? தௌபால, இஸ்திக்ஃபார்ல, ஷுக்ர்ல, பணிவுல, அஹ்லாக்ல.
இந்த நாட்டுடைய நேசம் உள்ளவர்களாக இருந்து நாங்கள் மரணிக்கணும் என்பதுதான் என்னுடைய மிக பணிவான வேண்டுகோள். எல்லா இடத்துல நாங்கள் துவா செஞ்சு கொண்டே இருக்கணும். யா அல்லாஹ் நாங்க ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மரணிக்கணும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படையாக இருக்கும். அடுத்தது மேலான சகோதரர்களே, இது அரசியல் காலம். இந்த அரசியல் காலத்துல சில அடிப்படைகளை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது சொல்றேன், நான் எங்களோட பேச்சுகள் எல்லாம் மெம்பர்கள் உலமாக்களுக்கு குறிப்பாக சொல்றது, எந்த வேட்பாளருக்கும் எந்த கட்சிக்கும் அல்லாஹ்வுக்காக பேசாதீங்க. இது புனிதமான இடம், இது அரசியல் செய்யற இடம் அல்ல, இது அல்லாஹ்வோட. யார் இதுல எல்லாம் மெம்பர்கள் அரசியல்கள் பேச போவீங்களோ யாரையும் விமர்சிக்க வேணாம், யாரையும் பாராட்ட வேணாம். நீங்க அல்லாஹ் பத்தி பேசுங்க, ஆகிரத்தை பத்தி பேசுங்க, சொர்க்கத்தை பத்தி பேசுங்க. என்னுடைய ஒரு பெரிய ஆசான் அவர்களிடத்துல நான் 88 இங்க வரக்குள்ள நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் நல்ல ஃபத்வாக்களை படிச்சுட்டு வரேன், நான் ஃபத்வா பத்தி மெம்பர்ல பேசுவா. அவர் சொன்னாரு, மெம்பர்ல போயிட்டு நீ ஃபத்வா பேசாத, மெம்பர் ஃபத்வா பேசுறதுக்கு இடம் இல்லை. ஃபத்வா என்பது மனிதர்களுக்கு தேவையானது, அவர்கள் வருவார்கள், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். மெம்பர் பொதுவான இடம், அல்லாஹ் பத்தி, ஆகிரத்தை பத்தி, சொர்க்கத்தை பத்தி. இப்ப எங்களுக்கு மழை தேவைப்பட்டுச்சு, மழையை கேட்டோம், மழை நிறுத்தணும்னு ஆசைப்பட்டோம், மழையை நிறுத்துறதுக்கு துவா செஞ்சோம். இதுதான் இன்றைக்கு செய்ய வேண்டியது, இல்முல் ஹால், இந்த நேரத்துக்கு தேவையானது. அப்ப அரசியலை பத்தி பேசுறேன்டா யாரும் நினைச்சிடாதீங்க நான் யாருக்கும் சாதகமாக பேச போறேன். ஆனா ஒன்று செய்வேன், எல்லா காலத்திலையும் நான் கிட்டத்தட்ட 88 இந்த மெம்பர்ல இருக்கிறேன். அது எல்டிடி காலத்திலையும் இருந்திருக்கிறேன், பல பல காலங்கள் நான் சொல்ல தேவையில்லை, எல்லா காலத்திலையும் இருந்திருக்கிறேன். அப்ப 38 எல்லாருக்கும் துவா செஞ்சிருக்கிறேன். ஒரு தலைவர் நியமிக்கப்பட்ட அந்த தலைவருக்கு கடிதத்திலே துவா செய்வோம், வார்த்தைகளால துவா செய்வோம். துவா செய்யறது அது எல்லா இடத்துல தானே கேட்கிறேன், உங்கள்கிட்ட கேட்கல. வாக்களிங்க என்று சொல்லல, உங்களுக்கு எல்லா இடத்துல துவா செய்யறோம். யாரெல்லாம் இந்த அரசர் எங்களுக்கு சாதகமாக நல்லவராக, அதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுதான் சுன்னத். காபத்துல்லாலையும் துவா செய்யறாங்க, மதீனாலையும் துவா செய்யறாங்க, பைத்துல் மக்தஸ் துவா செய்யறாங்க. உலகத்துல எல்லாம் அரபு உலகத்துக்கு போனீங்கன்னா எல்லாரும் அந்த அரசர்களுக்கு துவா செய்வாங்க. துவா செய்யறதே எங்களோட தீன் உள்ளது. சொல்லிருக்கிறார்கள், ஆக சிறந்த மக்கள் யாருண்டா தலைவர்களுக்கு துவா செய்யக்கூடியவர்கள், தலைவர்கள் சிறந்தவர்கள் யாருண்டா மக்களுக்கு துவா செய்யக்கூடியவர்கள். அதுதான் எங்களுடைய ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் காட்டி தந்த, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காட்டி தந்த அது சுன்னத்தாக இருக்கிறது. அதனால் கண்ணியமானவர்களே, நமது தாய் நாட்டை நேசிக்க கூடிய மக்களாக நாங்கள் இருக்கணும். எங்களோட தீன் இந்த நாட்டை நேசிக்கணும் என்று சொல்றது. இலங்கை முஸ்லிம்கள் சகவாழ்வுக்கும் தேசிய பங்களிப்புக்கும் அவர்கள் பங்குதாரர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அரசு ஆலோசகர்களாக, அமைச்சர்களாக, அதை ஒரு அம்பாசிடராக, இராணுவ வீரர்களாக அவர்கள் பதவி வகித்து இந்த நாட்டுக்கு பெருமை கொண்டிருக்கிறார்கள். அது போர்ச்சுகீசுடைய அந்த போர்ச்சுகீசருடைய காலமாக இருக்கலாம், ஒலந்தார்களுடைய காலமாக இருக்கலாம், பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்களுடைய காலமாக இருக்கலாம். எல்லா காலத்திலையும் எங்களுடைய முன்னோர்கள் 1100 வருஷத்தை பெருமையாக நாம் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு இடம்தான் எங்களுடைய மஸ்ஜிதுல் அப்ரார் பேர்வலையில். இன்றும் அது அடையாளத்தோடு இருக்கிறது. 1300 வருஷம் முஸ்லிம்கள் இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறோம் என்ற ஒரு சிறப்பை நாம் பெற்றிருக்கிறோம். எப்பொழுதுமே நாங்க நாட்டு பற்றுள்ளவர்களாக, தாய் நாட்டை பல இனங்களுக்கு மத்தியில் நாம் மத சார்பற்ற மதங்களுக்கு மத்தியில் நாங்கள் வாழ்கிறோம். பல மதங்களுக்கு மத்தியில் வாழ்கின்றால் ஒரு நாட்டு ஒரு குடும்பம் போல நாங்கள் வாழ வேண்டும். பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் ஆகிய இந்த 4 மதத்தவர்களும் மத்தியில் நாங்கள் வரலாறு நடிகளும் காலாகாலமாக நல்லிணக்கத்தோடு வாழ்ந்திருக்கிறோம். அதுக்கிடையில சில சோதனைகள் எங்களுக்கு வந்தது. அதையும் நாங்க எப்படி கையாண்டோம் என்று சொன்னா, நான் இதே தலைப்புல பல சந்தர்ப்பத்தில் பேசியிருக்கிறேன். அதையும் சிலர் விமர்சிக்க முயற்சி செஞ்சிருக்கிறார்கள். விமர்சனம் நல்லதாக இருந்தா கட்டாயம் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். விமர்சனம் குர்ஆனுக்கே மாற்றமாக இருந்தா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்த பாடம் இந்த நாட்டுக்கு பொறுமைதான். பொறுமை, சபர் என்ற இந்த வார்த்தை குர்ஆன்ல அந்த தலைப்புல வரக்கூடிய ஆயத்துகள் கிட்டத்தட்ட 100 ஆயத்துகள் இருக்குது என்று சில உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள்,
அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 70க்கு மேற்பட்ட இடங்களை சபர் பத்தி சொல்லியிருக்கிறான். சபர் என்பது கோழைத்தனம் அல்ல, யுத்தத்தில் ஓடுறதுதான் கோழைத்தனம். பணத்தை தந்திருக்கக்குள்ள அதை வாரி வழங்குறதே அது சபருடைய ஒரு உயர்ந்த சகாவத் கொடை. பாவம் வரக்குள்ள ஷைத்தான் தூண்டும் பொழுது அந்த பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்வதே அது அல்லாஹ் கொடுத்த ஒரு உள்ளத்துல அது அந்த ஷஹவத்தை இச்சைய கட்டுப்படுத்துறதுக்குரிய சபர். கொடைய கொடுக்கும் பொழுது கஞ்சத்தனம் இல்லாம இருக்கிறதும் ஒரு வகையான சபர். அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றத்துக்கு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எழும்பி மஸ்ஜிதுக்கு போயிட்டு தொழுவது என்பது அது அது அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றத்துக்கு தூக்கத்தை விட்டுட்டு வரக்கூடிய சபர். சபர் என்பதற்கு பல நன்மாராயங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல தந்திருக்கிறான். எல்லாத்தை விட மேலான நன்மாராயத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ மஸ்ஸாபிரீன், அல்லாஹ் நிச்சயமாக பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். கண்ணியமானவர்களே, கடந்த இந்த சுனாமியாக இருக்கலாம், மூதூருடைய வெளியேற்றமாக இருக்கலாம், அது திகனையாக இருக்கலாம், அது அலுத்கமையாக இருக்கலாம், குர்ஆகலையாக இருக்கலாம். எல்லா நேரத்தில் நாங்க சொன்னது என்னது, அல்லாஹ்வுக்காக பொறுமை கடைபிடிங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் மேலான சோதனை. உடனே தருவான், தாமதிச்சு தருவான், அழுக வச்சு தருவான், கேட்டதுக்கு மாற்றமாக தருவான், கேட்டது ஆகிரத்தில் தருவான். எல்லாமே கேட்டோன்னு கிடைக்கணும் என்பது அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க கேட்கிறாங்க கேட்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. பதில்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தட்டி எழுப்பாட்டுங்க, எழுமுங்க யா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், இத்தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாபக்கும் அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபி மினல் மலாயிகத்தி, உங்களுக்கு 1000-5000 மலக்குகள் அனுப்புறது சொல்ற மலக்குமார்கள் எல்லாம் இறக்கி வச்சு உதவி செய்யலாம். ஹுதைபியால இஹ்ராம் அணிஞ்சிட்டு வந்தாங்க, 1000 பேரோட வராங்க. நபி அவங்க திரும்பி போ சொல்றாங்க, இஹ்ராம கழிச்சிட்டு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கவலைப்படுறாங்க, ஆத்திரப்படுறாங்க, கடினமாக பேசினாங்க. அல்லாஹ் அக்பர், திரும்பி போறாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்நாள் முழுதும் ஏன் நான் அப்படி பேசினேன் என்று சொன்னாங்க. இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, திரும்பி போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு நான் வெற்றியை தந்துட்டேன் என்று சொன்னான். கண்ணியமானவர்களே, நாங்கள் நீங்க எல்லாரும் மலைக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல மன்றாடி, ஒருவேளை மழை நின்றுச்சு அரைக்கும், அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு நீங்க மஸ்ஜிதுக்கு வெளியே போனா ஆபத்து இல்லாத மலை அல்லாஹ் தருவான். நிச்சயமாக துஆ மீது நம்பிக்கை இருக்கணும், உடனே தருவான், தாமதிச்சு தருவான், அழுக வச்சு தருவான். சுப்ஹானல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள். கண்ணீர் வடிச்சு வடிச்சு கண் பார்வை போயிட்டுருச்சு. ஏன் அழுதாங்கன்னா, என்ற புள்ள யூசுப் காணா போயிட்டான். யூசுப் தூக்கி சகோதரர்கள் கிணத்துல போட்டாங்க. ஆனா யூசுப் நல்ல சுகமாக ஆட்சியில் இருந்தார். மகனை அல்லாஹ் தஆலா திருப்பி அனுப்பினான், கண்ணையும் அல்லாஹ் திருப்பி கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கொடுக்க நாடினான், அழுக வைப்பான், திருப்பி தருவான், அல்லாஹ் எடுப்பான். கொஞ்ச நேரம் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளையா தானே போடப்பட்டாங்க. பல வருஷத்துக்கு பிறகுதான் வாப்பாக்கு மகனை சந்திக்க வேண்டி கிடைச்சிச்சு. அப்ப எல்லாருக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், ஓ சகோதரர்களே, நீங்க நண்பர்களும் அல்ல, நீங்க தூரத்தில் உள்ளவர்களும் அல்ல. ஒரு தாய்க்கு பிறந்த, ஒரு தகப்பனுக்கு பிறந்த தாய் வேற, ஆனா தகப்பன் உண்டு. எங்கள் எல்லாருக்கும் வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். நாங்க 11 பிள்ளைகளும் ஒன்றா இருந்திருக்கணும். ஆனா ஒரு சகோதரர் 2 சகோதரர் உள்ளத்துல ஷைத்தான் வந்து போட்டான். அநியாயத்தை செஞ்சு முடிச்சிங்க, கிணத்துல போட்டீங்க. அல்லாஹ் எனக்கு அரசு சபையில கொண்டு வச்சுட்டான். ஆனா நான் உங்களை பார்த்து பலச ஞாபகப்படுத்த மாட்டேன். ஓ என் சகோதரனே, நீதானே சின்னத்திலே தூக்கி கிணத்துல போட்டான்னு நான் சொல்ல மாட்டேன். லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், உங்களை எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன். இதே பாலிசியை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு கடைபிடிச்சாங்க. எதுல? சுப்ஹானல்லாஹ், மக்காவை கைப்பற்றின நேரத்தில் இன்றைக்கு மன்னிப்பு உங்களை எல்லாருக்கும். நீங்க என்னை தூக்கி என்னென்ன அநியாயம் செஞ்சீங்க. ஏண்ட மகள், மூத்த மகள் ஜெய்னப், அவருடைய கனவுலையும் விட்டுட்டு வரக்குள்ள அவளுக்கு தூரத்தில் அம்பு வச்சு அடிச்சு அவருடைய கற்பையும் சிதற வச்சீங்க. என் பிள்ளைகளுக்கு எல்லாம் நீங்க அநியாயம் செஞ்சீங்க. என் மகள் அந்த ருக்கையா மக்கா விட்டு ஹபஷாவுக்கு ஓடி போக வேண்டிய நிலைமை என் மருமகனோட நீங்க ஆளாக்கினீங்க. எனக்கு செய்யாத அநியாயம் இல்ல. நான் சஜிதா செய்ய காபத்துள்ளால என்னை குடலை போட்டு கை தட்டி டான்ஸ் ஆடி குடிச்சு நீங்க அநியாயம் செஞ்சீங்க.
எனக்கு இந்த சஹாபாக்களுக்கு அடிச்சிங்க இருந்து விரட்டினீங்க. ஆனா இன்றைக்கு அல்லாஹ் இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வராய்த الناس يدخلون في دين الله افواجا மக்கள் சாரி சாரியாக தீன்ல நுழைந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் என்றத நீங்க இன்றைக்கு பார்க்கறீங்க என்பது அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு காட்டினான். அதனால் இந்த இஸ்லாம் தூய்மையான மார்க்கம். இதுல சூரத்துல் நஹல் 14வது சூரத்து 125, 26, 27, 28 இதை நான் அடிக்கடி ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். இதை தயவு செய்து எடுத்து பாருங்க. வைராக்கியம் வைக்காதீங்க. அதை இன்திகாம் வைரம் அது ரிவெஞ்ச் உடைய பாலிசியை விடுங்க. அல்லாஹ் இடத்துல துஆ கேளுங்க. இது நான் சொல்றது சகோதரர்கள், உறவினர்கள், குடும்பத்தார்கள், வியாபாரிகள், நண்பர்கள், நான் எங்களோட சூழல் உள்ளவர்கள் இந்த பாலிசியை கடைபிடித்தோம் என்று சொன்னா அதே நேரம் நீதம் வரக்கூடிய நேரத்தில் குற்றவாளிகளை தண்டிக்கிறது எங்களோட மார்க்கத்தில் மிக முக்கியமான உண்டு. பொது சொத்துக்களை மனிதனுடைய விஷயங்கள்ல ஒரு நாள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒருவர் வந்து கையை வெற்ற நிலைமைக்கு வந்த நேரம் நபி அவங்க கையை வெற்றுறாங்க. அப்ப அழுதாங்க. சஹாபி கேட்டாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ் நீங்க அழுகிறீங்களே, ஏன் இப்படி செய்றீங்க என்று கேட்கக்குள்ள, நீங்க அவன் களவாண்ட நேரத்துல நீங்க மன்னிச்சிருந்தா எங்களோட விஷயம் முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரு ஸ்டேட்டுடைய தலைவராக இருக்கக்கூடிய எனக்கு ஒரு விஷயத்தை கொண்டு தந்தா எனக்கு அதை மன்னிக்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் இப்ப தண்டிக்கதான் வேணும். ஜினா செஞ்சவர் நபிக்கிட்ட வந்து நான் ஜினா செஞ்சேன் 4 முறை சொல்ல 3 முறை தட்டினாங்க. 4வது முறை அவருக்கு கல்லடிச்ச நேரத்துல கல்லடிக்காம இருக்கலாம். ஆனா அது 3 முறை அவர் தப்பிருந்தா மன்னிச்சிரு இல்லன்னு போயிட்டு இருந்தா அவர் போயிருக்கலாம். இல்ல அவர் ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு இப்ப கல் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரத்தம் வந்து பட்டுச்சு ஒரு சஹாபிட மேல என்று சொன்னார். ரத்தத்தை பார்த்தா யார் அப்படிதான் சொல்லணும். ஆனா அவர் சொன்ன டோன் இருக்குதே, ஏ பாவியே, குற்றவாளியே, நீ விபச்சாரம் செய்த நாசக்காரனே என்றுதான் அந்த ரத்தத்தை பார்த்தார். அவ சொன்னாங்க அப்படி சொல்லாத, இவன் செஞ்ச தௌபாவை மதீனாக்கு பங்கிட்டு கொடுத்தா எல்லாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விடும் சொன்னாங்க.